இந்த காணொலியில் வரும் அனைத்து கருத்துக்களும் என்னுடைய சொந்த கருத்துக்கள் மட்டுமே. உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்து இருந்தாலும் சரி, நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் சரி, அனைத்து கருத்துக்களையும் நீங்கள் பகிரலாம். உங்களுடைய அனைத்து கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். அப்படி நீங்க நல்லா இல்லைன்னா நல்ல விஷயங்களை கேளுங்க. உங்களுக்கு தெரியாத நல்ல நல்ல விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில இன்னைக்கு நீங்க கேட்க போறது தத்துவங்களும் அதன் உண்மையும். உறவுகளும் கண்ணாடியும் ஒன்று, உடைந்து பின் ஒட்ட வைப்பது மிகவும் கடினம். இதுவரை தத்துவம். இந்த தத்துவம் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு கண்ணாடி எப்படி தவறி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அது எந்த ஒரு பொருளை கொண்டும் ஒட்ட வைக்க முடியாதோ, அது போலதான் உறவுகளும். ஒரு சின்ன சண்டை, சின்ன சச்சரவு, சின்ன மனஸ்தாபம் அப்படி ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, பிரிஞ்சு போன உறவுகளை எதை வச்சும் வந்து சேர்க்க முடியாது அப்படிங்கான அர்த்தம் தான் இந்த தத்துவம். இந்த தத்துவம் உண்மையிலேயே எப்படி நிஜமாவே நடக்குதா அப்படின்னு கேட்டா, நிஜமாவே நடக்குது. அது என்ன நடக்குது அப்படிங்கிறத முழுசா பார்த்துடலாம். சொந்தக்காரங்கனாலே காதல்பானா கேட்டுலாம் அப்படின்னு சிலர் தான் நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் நான் சொல்லல. சில பேர் காசுக்காக பாக்குறாங்க, சில பேர் மனம் விட்டு பேசுறதுக்காக இல்லை உதவிக்காக அப்படின்னு பாக்குறாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னாலே தவிர்த்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது சொந்தங்களை எப்படி நம்ம வச்சுக்கணும், என்ன மாதிரி கையாளணும் அப்படிங்கிறத முழுசா சொல்லியே ஆகணும். நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொந்தங்கள் அப்படின்னாலே நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்தவே கூடாது. சுயநலத்துக்குன்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சொந்தங்கள் விலகிடுவாங்களே தவிர சேர வாய்ப்பு கிடையாது. சொந்தங்களை எந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஒற்றுமையான ஒரு குடும்பமா இருக்கணும் அப்படின்னா சொந்தங்களை எப்பவுமே சேர்த்துக்கணும். நிறைய விஷயங்கள் நல்லது கெட்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும். பகிர்ந்து அவங்க கிட்ட இருந்து சில நல்லவை ஏற்றுக்கணும், கெட்டதை விட்டுணும். அப்படின் போது நிறைய அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சொந்தங்கள்னாலே பெரியவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை நிறைய எடுத்துக்கலாம். ஒருத்தர்கிட்ட இருந்து ஒற்றுமை எடுத்துக்கலாம், ஒருத்தர்கிட்ட இருந்து அன்பை எடுத்துக்கலாம், ஒருத்தர்கிட்ட இருந்து நல்ல சிந்தனைகளை எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னதுல இருந்து நல்ல நல்ல விஷயம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டாலே நம்ம குடும்பத்துல அதிகமான சண்டை சச்சரவு இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி இருக்கும்போது சொந்தங்களை நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும்னு தேவையில்லை. அவங்களுக்கு காசு கொடுக்கணும், அவங்களுக்கு நல்லது வேணும் அப்படின்னு தேவையில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லா நினைச்சா நல்லதை பகிரணும். இதை கெட்டது வந்துச்சுன்னா நமக்கு இப்படி வருது, அது நல்லதா கேட்டான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்காகவே சொந்தங்கள் முக்கியமா பயன்படுறாங்க. அப்படிங்கும்போது நல்லது கெட்டது அப்படிங்கும் போது அதை பத்தி சிந்திக்க வைக்கிறதுக்கான ஒரு கருவி தான் அந்த சொந்தங்கள். அந்த சொந்தங்கள் மூலியமா தான் உங்களுடைய கெட்டதை அழிக்கவும் உங்க நல்லதை வளர்க்கவும் நிறைய பயன்படுறாங்க. அப்படிங்கும்போது சொந்தங்களை வெறும் செலவா பார்க்காம, ஒரு பாரமா பார்க்காம, ஒரு நல்ல சிந்தனையா பாருங்க. நல்லவர்களா இல்ல கெட்டவர்களாவே இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த நல்ல எண்ணம் இருக்கு அப்படின்னா அவங்க நல்லவர்களா மாத்தலாம். அவங்க கெட்டவர்களா நினைக்காம அவங்க நல்லவர்களா மாத்த முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்க இருந்து ஒதுங்கி நிக்கலாம். அதை விட்டு சொந்தங்களை பகைக்கவும் கூடாது, அதுக்கப்புறம் வெறுக்கவும் கூடாது. இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. இருந்துச்சுனாலே அவங்க கூட பகைங்கிறது அதிகமா உருவாக ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது அந்த உடஞ்ச கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி எப்படி நம்ம கையில லேசா எடுத்தாலே கீறி விட்டு நமக்கு ரத்தம் வருதோ, அது மாதிரி அந்த பகையானவங்க நமக்கு நிறைய குறைச்சல் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம சொந்தங்களை ஒற்றுமையா வச்சுக்கணுமே தவிர அவங்களை வெறுக்கவோ பகைக்கவோ கூடாது. அப்பதான் உங்களால ஒரு நல்ல குடும்பமா வாழ முடியுமே தவிர மித்தபடி வாழ முடியாது. தனியா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தனியா இருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா யாருக்குள்ளேயும் வெறுப்பை உருவாக்காதீங்க, பகையை உருவாக்காதீங்க. அதுதான் இருக்கலையே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதனால எப்பவுமே நமக்கு சொந்தங்கள் இருந்தாலும் சரி, மற்றவங்க எல்லாரும் இருந்தாலும் சரி, எப்பவுமே நம்ம நேர்மையா இருப்போம், நல்லவங்களா இருப்போம். அதுதான் எப்பவுமே நமக்கு நல்லது.